வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவினது ஞாபகமாக அறிவு தெய்வீகமாகத்தான் நம்முள்ளும் இயங்குகிறது என்பதை குறிக்கும் வகையில் ஒரு கவியை பதிவு செய்கிறேன். அறிவோம் தெய்வீகம் என்ற தலைப்பிலே இக்கவி வந்திருக்கிறது. அருட்பணியை தொடர ஏதும் தடையில்லை. ஆதிவரம் ஒன்றினால் அருட்பெறலாமே. இன்பத்தின் உயர்நிலையை எய்தலாமே. ஈன்ற பிறப்பின் இனிமையை காணலாமே. உண்மைக்கு இட்டுச் செல்லும் ஒரு வழி, ஊழ்வினை களையும் தியான வழி, என்னுள் இறை காட்டும் தூய வழி. ஏற்றிடுவோம் குரு வேதாத்திரியின் நல்வழி, ஐம்பெரும் அகத்தாய்வின் அருள் வழி. ஒன்றியே நாம் செல்ல குரு பயிற்சியை, ஓங்காரம் பிரகாசம் தெய்வீகம் நாம். அவ்வையின் உயர்ஞானம் உணர்வாகும். அகுதே மனவளக்கலையின் சிறப்பாகும். ஆன்மீகம் ஏற்க அருட்குருவை பற்று. ஆன்மீகம் ஏற்க அருட்குருவை பற்று. இனிமையை சேர்த்திட எந்நாளும் பயிலு. இனிமையை சேர்த்திட எந்நாளும் பயிலு. ஈகையை தந்தே ஈசனாய் மாறு. உண்மைகள் சொல்லி உத்தமனாய் ஊற்றெடுக்கும் நிறைநிலை உணர்வாகலாமே. வாழ்க வளமுடன். அருட்பணியை தொடர்ந்தால் ஏதும் நமக்கு தடைகள் வராது என்பதையும், ஆதிபரம் அந்த இறைவனை ஒன்றிச் செல்லும் போது அருள் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதையும், இன்பத்தின் உயர்நிலை நமக்கு பேரின்பமாக பேரானந்தமாக நாம் பெறுவதாகத்தான் இருக்கிறது என்பதையும், பிறவி தொடர் அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வாய்ப்பிருக்கிறது என்பதையும், உண்மைக்கு இட்டுச் செல்லும் ஒரு வழி அந்த ஆன்மீக வழி இறை வழிதான் என்பதையும், ஊழ்வினைகளை களைவதற்காக நாம் செய்யும் தவம் நமக்கு நம்ம தூய்மைப்படுத்துவதாகத்தான் இருக்கிறது என்பதையும், நமக்குள்ளேயே இன்டியூஷனாக அந்த இறைநிலையை அந்த தூய வழியை உணர சாத்தியக்கூறு இருக்கிறது என்று குரு கூறும் வேதாத்திரியத்தை, அந்த வழியை நாம் பின்பற்றலாம் என்பதையும், ஐம்பெரும் அகத்தாய்வு என்பதாக எண்ணம் மாறாய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார் என்கிற ஆத்ம விசாரணையை நம்முள்ளே ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று குரு கூறும் அந்த ஐம்பெரும் அகத்தாய்வு நமக்குள்ளே ஒன்றியே நாம் செல்ல குரு பயிற்சியை நாம் செய்ய ஓங்காரம் பிரகாசம் தெய்வீகம் நாமாக மாறுவதற்கு வாய்ப்பிருக்கிறது என்பதையும், அவ்வை சொன்ன அறநெறிதான் மனவளக்கலை போதனையாக பயிற்சியாக குரு அவர்கள் நம்மை அழைத்து செல்கிறார் என்பதாகவும், ஆன்மீகம் ஏற்க அருட்குருவை பற்று. இவை அனைத்தையும் நாம் பற்றி கொள்ள குருவை தொடர்ந்து பற்றி செல்ல வேண்டும். இனிமை சேர்த்திட நம் வாழ்விலும் சரி, நமக்கும் நம் குடும்பத்திற்கும் மற்றும் சுற்றத்திற்கும் ஊருக்கும் உலகத்திற்கும் இனிமை சேர்ப்பதற்காக இந்த பயிற்சி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதையும், ஈகையே தந்தே ஈசனாக மாறு. ஒருவர் உதவி செய்கிறார் என்று சொன்னால் கடவுள் போல் வந்து எனக்கு உதவினீர்கள் என்று நாம் கூறுகிறோம்.
உதவி செய்வது என்பது கடவுள் அந்த தன்மையை ஒரு மனிதன் பெற்றிருக்கிறான் என்பதை புலப்படுத்துவதாக இருக்கிறது. உண்மைகள் சொல்லி உத்தமனாக, எப்போதும் உண்மைக்கு ஒரு வழி, பொய்மைக்கு பல வழி. ஆக ஒரு வழியாக இருக்கக்கூடிய அந்த உண்மையை பற்றும் போது உத்தமனாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் ஊற்றெடுக்கும். எவ்வாறெல்லாம் தன்னை மாற்றிக்கொள்ளும் ஒரு மனிதன் அதை தெரிந்து கொள்ளும், புரிந்து கொள்ளும், தெளிவு பெறும் அந்த மனிதனுக்கு அவனை தெய்வீகமாக மாறக்கூடிய ஆற்றல் அவனுள் மலர்வதாக இருக்கிறது. ஊற்றெடுக்கும் நிறைநிலையே உணர்வாயே என்று இக்கவி வந்திருக்கிறது. குருவின் நினைவாக வந்த இக்கவியை பதிவு செய்திருக்கிறேன். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன். இதுகாரம் செய்முடுத்த அன்பு உள்ளங்களுக்கும் இக்கவியை என்னுள் ஏற்படுத்திய குருவுக்கும் இவ்விளக்கங்களையும் என்னுள் ஏற்படுத்தி கொண்டிருக்கும் இறைநிலைக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.